எல்லோருக்கும் வணக்கம். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு -95 பாயிண்ட்டுங்க, 0.39% டவுனில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அந்த கரெக்டாக பாருங்களேன், அந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்க. இது பெரிய பெரிய இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. இந்த 24,200 அப்படிங்கிறது கரெக்டாக அதில் வந்து ப்ளேஸ் ஆயிருக்கு. அண்ட் குட் நியூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்லோவாக ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். இந்த லாஸ்ட் 5 டேஸோட க்ளோஸ் பாருங்களேன். இந்த க்ளோஸ் அது பிரேக் பண்ண விடாதான் 24,000. இது க்ரீனு, இது க்ரீனு, இது க்ரீனு, இது க்ரீனு, அப்படி கிராஜுவலாக அதோட லோவர் எண்ட் வந்து அப்படியே ஏறிட்டே போகுது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்னாக தான் காட்டுது. இப்படியே மேலே போச்சுன்னா ஓகே தான். நமக்கு 24,000 பிரேக் பண்ணக்கூடாது. இந்த 200 பாயிண்ட்ஸ் நம்ம மேட்டரே இல்லை. இதை பிரேக் பண்ணாமல் எவ்வளோ சஸ்டெயின் ஆகுதோ அவ்வளோ நமக்கு நல்லதுங்க. அண்ட் மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்ட் தான் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1121 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஏ ஈக்குவல் 1312 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அண்ட் இப்போ நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 0.50% டவுனில் காட்டுதுங்க. தெரில அது எப்படி வரப்போகுதுன்னு. 24,120 காட்டுது. நம்ம நேற்று க்ளோஸை விட கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக கட்டுது. பார்ப்போம், அதை பொறுத்து தான் பார்க்கணும். இதே எதனா ஓப்பனிங் நடக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா குளோபல் மார்க்கெட் ஸ்டில் சரியில்லை, ஒரு மாதிரி அன்சர்டனியாக தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா யூடிலிட்டி 1.47% ஏறி இருக்கு. ஃபார்மா 1.28% ஏறி இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் -1.35% இறங்கியிருக்குங்க. அண்ட் டாப் கெனியரில் பிஎன்பி சூப்பர் ரிசல்ட், அதனால ஏறிட்டாங்க. அப்புறம் டோரன் ஃபார்மா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அப்புறம் கெனியர் அப்படிங்கிற கம்பெனி, அப்புறம் கேப்ரியலுங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாப் கெனியரில் இருக்கு. டாப் லூஸில் பார்த்தீங்கன்னா மேப்மா இந்தியா நல்லா ஏறிட்டு இருந்துச்சுங்க. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்துச்சு, அதில் வரப்போ அதனால இறக்கிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் அடி விட்டுருக்காங்க. அப்புறம் கிளார்க் ஆக்ஸ், அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறம் வந்து காலா இண்டஸ்ட்ரி. ஆக்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 443 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இப்போ வந்து 12.90% இருக்கு விக்ஸை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறம் ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ், எஸ்பிஐ அண்ட் மாதிரி ஸ்பெஷாலிட்டி அண்ட் பிஎன்பி இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டாக் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஓரப்பன் ஐடியா, எஸ் பேங்க், பிஎன்பி, ஜேபி பவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சுவிட்சர்லாந்து, கனரா பேங்க் இதெல்லாமே வால்யூம் நல்லா இருந்துச்சுங்க. புல்லிஷாக இருக்குது. பை இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் இருக்குது. டோரன் பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, அந்த செச்செண்டர், அப்புறம் வந்து கேப்ரியல் இந்தியா, யூனியன் பேங்க், இந்த இது எல்லாமே டாப்பில் இருக்கும். அதில் அப்புறம் பை இன்ட்ரெஸ்ட்டும் பயங்கரமாக இருந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் இன்னைக்கு வேணும் நெகட்டிவ் தான் ஓப்பன் பண்ணுவோம். அது சஸ்டெயின் ஆகுதா இல்லை அதுவும் மேலே போகுதுன்னு பொறுத்து தாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ஸ்டாக்ஸுங்க. இந்த வாரி எனர்ஜி, ப்ரீமியர் எனர்ஜி, இஎம்இ, போட்டோவோல்டைக் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் சேர்ந்து மொத்தமாக 6% கீழே வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALMM அப்படின்னு சொல்லலாம், அப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் மாடல் அண்ட் மேனுஃபேக்சர் லிஸ்ட் 2. இதை வந்து நாங்கள் வந்து இதுக்கான காலக்கெடுவை இன்னும் நீடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் உற்பத்தியாக சோலாருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். பட் இப்போ இந்தியா என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமானதாக இல்லை, சோலார் உற்பத்தி திறன் இந்தியாவில் போதுமான அளவுக்கு இல்லை. அதனால இன்னும் வெளிநாட்டுக்கு வாங்குறத நாங்கள் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணல, ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால இந்த இந்தியாவிலே செல் தயாரிக்கிற அந்த ப்ரீமியர் எனர்ஜி, வாரி எனர்ஜி, அந்த இஎம்பி, போட்டோவோல்டைக் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்குங்க. அதனால தான் இதெல்லாம் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோலார் வந்து ஃபியூச்சரில் எனர்ஜெட்டிக்காக இருக்குமா, இந்த கம்பெனி இந்த மாதிரி கீழே வரும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து பார்க்கணும். இது எல்லாமே சூப்பர் கம்பெனி தாங்க. பட் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. பட் இந்த குறுகிய காலத்தில் இது வந்து அடி வாங்கும். இந்தியா வந்து இது எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லலை, குறுகிய காலம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்குங்க. லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் அமல்படுத்திட்டாங்கன்னா இந்த கம்பெனியில் தான் நீங்கள் வந்து சோலார் மேனுஃபேக்சரிங்கான எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த கம்பெனிக்கெலாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் தாங்க. நேற்றோட ஸ்டாக் மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு சரிவுக்கு காரணமே பேங்க் தாங்க. கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு பேங்க் நிஃப்டி மட்டுமே. ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் 5% விழுந்திருக்காங்க நேற்று மட்டும். அதில் ஏறினது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி, பிஎன்பி ரெண்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தனால தான் ஏறினாங்க. மற்ற எல்லாமே கீழே வந்துட்டாங்க. ஸோ ப்ரோக்கரேஜ் கொட்டாக் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேட் வந்து 15% இருக்குது அதோட கடன் வளர்ச்சி. அண்ட் இயர் அண்ட் இயர் 90% கிட்டத்தட்ட 20% க்ரோத் ஆயிருக்காங்க. என்ஐஎம் சீக்வன்ஸில் வந்து விரிவாயிட்டு போகுது. கிரெடிட் காஸ்ட் வந்து 32 பேஸ் பாயிண்ட்ல மிகவும் குறைவாக இருக்குது. ரொம்ப சூப்பர் ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பேட் 23% இருக்கு. ஆனால் இது ப்ரொவிஷனல் தான் குறைச்சிருக்காங்க. ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணவே இது வந்து ப்ரொவிஷன் குறைச்சினாலே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோர் பேங்கோட இது ரெவன்யூ இது வந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால தான் அதுவும் இப்போ நேற்று கூட அடிச்சிட்டாங்க. ஆனால் அதான் ஆக்சிஸ் பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேற்று நம்ம இதை வந்து சரியாக ரீட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேட் 5% அண்ட் என்ஐஎம் 13% மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சுருங்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீடர்ஷிப் டிரான்சாக்ஷனாக தெளிவான அவங்களுக்கு ஒரு இந்த காலாண்டில் வந்து விட்டுருக்கலாம், விடவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோடாக் என்ன சொல்றாங்கன்னா ஐசிஐசி பேங்க் சூப்பர், தென் ஆக்சிஸ் பேங்க், லாஸ்ட்டாக தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரேட்டிங் பண்ணுறாங்க இந்த 3 கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் பார்க்கலாம், இது வந்து இந்த சென்டிமெண்ட் எப்போ மாறும் தெரியல. மார்ச்னா தான் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகரே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டா ஸ்பின்டெக்னு ஒரு கம்பெனிங்க ரீசெண்டாக தான் ஐபிஓ வந்துச்சு.
நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ தான் இது. யாரும் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்னஸ் என்ன படுதுன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு நியூஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. போனஸ் அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ஸ்டாக் தாங்க. பட் தெரியல ஏன் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. 1:1 போனஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இவங்க சொல்றது தான் 1:1 போனஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் வச்சு ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ 112 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் 10 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ ஐபிஓ யாருக்கா கிடைச்சிருந்து இன்னும் வச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். ஆனால் ஐபிஓ லிஸ்டிங் பிரைஸ் 136, இப்போ 116 தான். கிட்டத்தட்ட 20 ரூபா அதிலே குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு ஓகே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதே மாதிரி தான் இந்த வாட்டர் லேஷியர் அந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுத்தாங்க, ஸ்பிளிட்டும் கொடுத்தாங்க. அது ஏன் தெரியல, ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. மோர் இன்வெஸ்ட் உள்ள இருக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பார்க்கலன்னா பார்த்துட்டு ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா இது ஒரு மாற்றம் வச்சுக்கோங்க. பட் இதை வச்சு வாங்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு தாங்க இருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்களா 136 லிஸ்டிங் ப்ரைஸுங்க, இன்னைக்கு வந்து 107 ரூபாய் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அது வந்து விழுந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ போனஸ்க்கு அப்புறம் 50 ரூபா ஆயிருங்க. அண்ட் டிவிடெண்ட் ஒரு 10 ரூபா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக வச்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பட் இது நியூஸாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு வந்து ப்ரோக்ரேஜ் வந்து நிறைய நம்பிக்கை காட்டுறாங்க. இந்த Q1 வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓடிசி மட்டும் டிஜினலில் வந்து செம்மையாக ரெவன்யூ வருது அப்படிங்கிறாங்க. ரொம்ப வலிமையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்பிட்டாவும் அதோட நிகர லாபமும் சந்தை எதிர்பார்ப்போட மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கன்சாலிடேட் பேட்டை 29,169 கோடிங்க. அண்ட் வருவாய் மட்டும் 3,40,255 கோடி பார்த்துக்கோங்க. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம் ஐபி வேறு வரப்போகுது. அண்ட் அது இல்லாமல் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் வந்து இது வந்து லாங் டேர்முக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பி வந்து 90x வந்து மல்டி இயர் லோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1% மட்டும் தான் நேற்று வந்து மார்க்கெட் முடிவு பாசிட்டிவாக இருந்திருக்கு. பட் நாட் பேடுங்க. இந்த ஸ்டாக் ரொம்ப இறங்கிட்டே இருந்த ஸ்டாக் 1% இருந்து பெரிய விஷயம் தான். பட் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு தான் ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் ஜியோட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த பொண்டாட்டா இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஏறி இருந்துச்சு, ஒரு 4% ஏறி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா NTPC ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து இந்தியாவோட மிகப்பெரிய கிரிட் ஸ்கேல் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து செய்யறதுக்கான ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். RSI கிட்டத்தட்ட 30-40 கீழே தாங்க இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு சோலார் வச்சிருக்காங்க. 100 மெகாவால்ட்டுக்கு வந்து வேனடியம் ரோடெக்ஸ் ஃப்ளோ பேட்டரி, அதாவது VRFB BESS அப்படின்னு ஒரு லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க. 2030 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 236 ஜிகாவால்ட் BESS கணக்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் மொத்தம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 7,145 கோடி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், பெரிய விஷயங்க. அண்ட் இவங்களோட வருவாய் மட்டும் போன வருஷம் 2.5% வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஜூன் மாதத்தில் வந்து இது அறிவிப்பு வந்திருக்கேன். சும்மா 1,388 கோடிக்கு NTPC ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இவங்க NTPC வந்து ரெண்டாவது பெரிய ஆர்டருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 5.5 ஜிகாவால்ட்டுக்கு BES ஆர்டர் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ இது சூப்பர் கம்பெனியாக தெரியுதுங்க. இந்த கம்பெனி பற்றி நம்ம வந்து ஒரு ஃபர்தராக ஒரு கோத்ரூ பண்ணுவோம். அண்ட் அது போக என்னாச்சுன்னா 2 கம்பெனி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காத செக்டருங்க இது. பட் இது ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரசாந்த் ஜெயின் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்டாக்ல வந்து சோம் டிஸ்ட்ரேஸ் அண்ட் பேவரேஜ்ங்கிற கம்பெனில வந்து 1.22% வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து 52 லோல இருக்கு இந்த கம்பெனி. அதே டோலிகானா வந்து இது வந்து வித்துட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து கான்ட்ரேரியன் பெட் அப்படின்னு வந்து பார்க்கணும். இந்த கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனி பாருங்களேன், கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்கன்னா 79 ரூபா வந்து 76 ரூபா வந்துருக்குங்க. பட் இந்த ஸ்டாக் இருந்தது பார்த்தீங்கன்னா 50 லோக்கில் தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 61 அந்த மாதிரி. நேற்று மட்டும் அவர் வாங்கினாலே இந்த ஸ்டாக் வந்து லைட்டாக ஏறி இருக்கேன். ஸோ பிரசாந்த் ஜெயின் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோலிகானா வந்து இருந்து வெளியே போகிறார். ஏன் இந்த ஸ்டாக் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, தெரியாமல் ரீசெண்டாக ஒரு 2 மணி வீடியோ போட்டாங்க. இந்த அபாக்கஸ் நிறுவனம் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிருச்சு, அவங்களோட ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. வாங்கினதுலேருந்து இந்த கம்பெனி பயங்கரமாக ஏறிச்சிங்க. கிட்டத்தட்ட 25% ஏறிங்க. பார்த்துக்கோங்க, நேற்று மட்டுமே 13% இந்த ஸ்டாக் ஏறி இருக்குங்க. 190 ரூபா போயிடுச்சு. இதை வந்து இந்த வார வீடியோவில் போடலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே 120 வந்து கிட்டத்தட்ட 190 போயிடுச்சு. 30 ரூபா ஏறிடுச்சு இந்த ஒரே ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா. செம்ம ஏறி இருக்கேன். ஸோ அதான் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பிரபலமானது வாங்கினாலும் பயங்கரமாக ஏறுது. பட் நம்ம எடுத்தோன்னா கவுத்தோன்னா உள்ள குதிக்க வேண்டாங்க, நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நான் ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க, KYC அப்படின்ட்டு, நோ யுவர் கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஒரு கம்பெனி போட்டுருவோம், இந்த ஆக்வாஸ் லிமிடெட் அப்படின்ட்டு, ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக. அதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த கம்பெனி தான் போடலான்னு இருக்கேன், மிஸ்டர் பேக்டர் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ உங்களுக்கும் ஏதாவது மனசில் ஒரு கம்பெனி இருந்தால் சொல்லுங்கள். ஒரு நல்ல கம்பெனி இருந்தால் கண்டிப்பாக நான் அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுப்போம், பிஸ்னஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 5 ஸ்டாக் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குங்க, Nifty 500 இருந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க வந்து BHELங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட VWAM வந்து 435, இப்போ 422 இருக்குது. அது வெல்ஸ்பன் கார்ப்பு, இவங்களோட VWAM 1609, இப்போ 1581 இருக்குது. அப்போ ராமகிருஷ்ணா 4G 577, இப்போ 568 இருக்குது.
அப்புறம் இஎம்இ ஃபோட்டோவோல்டிக் பவர், இது நம்ம இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 349 345 இருக்குது. அண்ட் ஃபைனல் ஆர்ஆர் கேபிள் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2320, இப்போ வந்து 2229. சொந்தமாக ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆர் ஸ்டாக், அதே நிஃப்டி 500 யூனிவர்ஸில் இருக்க ஒரு ஆர் ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் வந்து, அதாவது ஆர்எஸ்ஐ வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அப் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அகெயின் இது வந்து நம்ம ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்கோ இல்லை டே ட்ரேடிங்கோ இல்லை மேபி உங்கள்கிட்ட இருந்தால் கூட வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாக் வந்து அதுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்தம் பயோ சயின்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் 777 இருக்குது, ஆர்எஸ்ஐ வந்து 56 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸுங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 55 போயிருக்கேன். ஸோ பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, 1327. அப்புறம் ஜியோ ஃபினான்சியலுங்க, கரண்ட் மார்க்கெட் போய்ட்டு 242ங்க. ஸோ ஆர்எஸ்ஐ 55 நல்ல ரிசல்ட். அந்த ரிசல்ட் வந்து பயங்கரமாக ஏறிச்சு, பட் இப்போ கொஞ்சம் இறங்குறாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் நிப்பான் லைஃப் அசஸ் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ இது ஏஎம்சி கம்பெனி. ஏஎம்சி கம்பெனி இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1186 போயிட்டுங்க. இது ஆர்எஸ்ஐ 53 இருக்குது. அண்ட் 361 அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1113 இருக்காங்க, 52 இருக்குது ஆர்எஸ்ஐ. அண்ட் ஃபைனலாக கொடாக் மஹேந்திரா பேங்குங்க. இந்த ரிசல்ட் பெருசாக கொடுக்கலங்க. அண்ட் ஓகே, இப்போ நியூட்ரலாக இருக்குது. உங்களோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 52 இருக்குது, கரண்ட் மார்க்கெட் 389. ஸோ இந்த ஸ்டாக்ல உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ உங்களோட டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.